ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பாலிட்டி லெசன்லேருந்து மிக முக்கியமான லெசனான இந்திய நீதித்துறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய நீதித்துறை 12th பாலிட்டியில் 4th லெசனாக இருக்குது. டிஎன்பிசி படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அரசாங்கத்தின் 3 உறுப்புகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் ஹரிலால் ஜே கனியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும். கட்சி அரசியலில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் உறுதியாக தனித்து நிற்கும் என்று கூறியவர்? ஆன்சர் ஹரிலால் ஜே கனியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, நீதித்துறையானது சட்டங்களுக்கு விளக்கம் அளிப்பதையும் அரசமைப்பை பாதுகாப்பதையும் பணியாக கொண்டிருக்கிறது. கூற்று 2, அது நீதித்துறை நிர்வாகத்தை உறுதிப்படுத்துகின்றது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள்களை ஆழமாக கற்பதற்கு வழிவகுத்த உயர்நீதிமன்ற கிளை எது? ஆன்சர் மதுரை கிளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி பாடத்திட்டத்தில் திருக்குறளின் 133 அதிகாரங்களில் 108 அதிகாரங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மதுரை கிளை உத்தரவிட்ட ஆண்டு? ஆன்சர் 2017ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடு. வேத காலத்தின் போது குலபா அல்லது குலபாடோ குடும்பத் தலைவனின் அதிகாரமானது மன்னர் வழி குறுக்கீடுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. இது சரி. கிராமா, தோபா, வைசியா, ஜனம் மற்றும் கணம் போன்ற குலவகைப்பட்ட மற்றும் இனக்குழு அமைப்புகளின் நீதித்துறைகள் அரசரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கின. இது தவறு. பண்டைய இந்திய முடியாட்சிகளில் நீதித்துறை அதிகாரத்தில் அரசரே உயர்நிலையில் இருந்தார். இது சரி. ஆப்ஷன் டி, கிராமப்புறங்களில் பெரும்பாலான வழக்குகள் ஜாதி அமைப்புகள் அல்லது உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளின் சட்ட திட்டங்களின் மூலமாகவே தீர்க்கப்பட்டு வந்தன. இதுவும் சரி. ஆப்ஷன் பி மட்டும் தவறு. இதுக்கான குறிப்பை பார்த்தலாம். கிராமா, தோபா, வைசியா, ஜனம் மற்றும் கணம் போன்ற குலவகைப்பட்ட மற்றும் இனக்குழு அமைப்புகள் தன்னாட்சி பெற்று திகழ்ந்தன. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்காலத்தில் ஸ்மிருதிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டன. அவை யாவை? ஆன்சர் அனைத்துமே சரி. மனுஸ்மிருதி, நாரதர் ஸ்மிருதி, யாக்ஞவாக்கிய ஸ்மிருதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, பண்டைய கால அரசுகள் பிராமணர்களின் தாக்கத்தின் கீழ் வந்த பின்னர் ஸ்மிருதிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டன. கூற்று 2, ஸ்மிருதிகளில் நாரதர் ஸ்மிருதி அடிப்படையாக இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1 சரி, 2 தவறு. மனுஸ்மிருதி அடிப்படையாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய இந்தியாவில் நீதி முறையமைப்பு பற்றியதில் சரியானது எது? சரியானது இவை அனைத்தும். ஸ்மிருதிகள் பொதுவாக வர்ணம், சாதி, படி, நிலை, சமூக அமைப்பை உயர்த்தி பிடிப்பதாக இருந்தன. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இருந்ததில்லை. பிராமணர்கள் பெரும்பாலும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தனர். ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் கடுமையான துன்பங்களுக்கும் மற்றும் உச்சபட்ச தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டன.
ஜாதி அடிப்படையிலான தொழில்களை மாற்றிக்கொள்வது என்பது மிக கொடிய குற்றமாக கருதப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடு. அர்த்த சாஸ்திர குற்றங்கள் நிகழ்வதை கட்டுப்படுத்துவது என்ற பெயரில் அளவுக்கு அதிகமான தண்டனைகளை பரிந்துரைத்தன. இது சரி. ஸ்மிருதிகள் பெண்களை கீழ்நிலை மனிதர்களாகவே நடத்தியது. இதுவும் சரி. பல்லவர், பாண்டிய, சோழர் கால மகாசபைகள் நீதி விசாரணை நடைமுறைகளிலிருந்து பிராமணர்களை பாதுகாத்தன. இதுவும் சரி. அசோக பேரரசு போன்ற புத்த பேரரசுகள் அனைத்தும் ஸ்மிருதி முறைகளை பின்பற்றின. இது தவறு. அசோக பேரரசு ஸ்மிருதி முறைகளை பின்பற்றவில்லை, ஆனால் புறந்தள்ளியது. தவறான விடை ஆப்ஷன் டி, 4 மட்டும் தவறு. குறிப்பு: அசோக பேரரசு போன்ற புத்த பேரரசுகள் பெரும்பாலும் ஸ்மிருதி முறைகளை புறந்தள்ளின. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்கால இந்தியாவில் விடை பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சரி. நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் சுல்தான் மற்றும் சுல்தானாவிடம் இருந்தது. திவான்-இ குவாசா நடுவர். திவான்-இ மசலீம் அதிகாரத்தின் தலைவர். திவான்-இ ரியாசத் என்பவர் தலைமை தளபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதிமன்றங்களின் அதிகார வரம்பானது நிலப்பரப்பு அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? தலைநகரம், மண்டலம், மாவட்டம், பர்ஹானா அதாவது வட்டம், கிராமம் இதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடைக்கால இந்தியாவில் சுல்தானத்தின் தலைநகரில் டேஸ் வகையான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இருந்தன? ஆன்சர் 6 வகையான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இருந்தன. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுல்தானத்தின் தலைநகரில் நிறுவப்பட்டிருந்த 6 வகையான நீதிமன்றங்கள் யாவை? ஆன்சர் இவை அனைத்தும் சரி. மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதாவது திவான் அல் மசாலிம், குடிமையியல் வழக்கு உச்ச நீதிமன்றம், திவான்-இ ரிசாட், மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், சத்ரே ஜஹான் நீதிமன்றம், தலைமை நீதிபதி நீதிமன்றம், தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம், திவான்-இ ரியாசட். ஆன்சர் இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. மன்னர் நீதிமன்றம் சுல்தானால் தலைமையேற்று நடத்தப்பட்டது. இது சரி. இந்த நீதிமன்றம் அசல் அதிகார வரம்பு மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என இரண்டும் கொண்ட அமைப்பாக செயல்பட்டது. இதுவும் சரி. நீதி நிர்வாகத்தை பொறுத்தவரை இதுவே உச்சபட்ச மேல்முறையீட்டு தீர்ப்பாகும். இதுவும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுல்தானுக்கு உதவியளித்த சட்ட வல்லுநர்கள்? ஆன்சர் முப்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த 2 நீதிமன்றங்கள் தேச துரோக வழக்குகள் மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் உச்ச நீதிமன்றங்களாகும்? ஆன்சர் பி மற்றும் சி சரி. திவான் அல் மசாலிம், திவான்-இ ரிசாலட். இந்த 2 நீதிமன்றங்களும் தேச துரோக வழக்குகள் மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் உச்ச நீதிமன்றங்களாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுல்தான் இல்லாத போது டேஸ் எனும் அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலர் தலைமை தாங்கி நடத்துவார்? ஆன்சர் குவாசி உல் குசாட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலராக செயல்பட்டவர்? ஆன்சர் சத்ரே ஜகான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்ரே ஜகான் நீதிமன்றமும் தலைமை நீதிபதி நீதிமன்றமும் யாருடைய ஆட்சியில் இணைக்கப்பட்டன? ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜியின் காலத்தில் இணைக்கப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழ்கண்டவற்றுள் பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது? ஆன்சர் திவானி ரியாசத். இந்த நீதிமன்றம் தான் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தலைமை நீதிபதியின் நீதிமன்றத்துடன் இணைக்கப்பட்டிருந்த அலுவலர்கள். ஆன்சர் இவை அனைத்தும் சரி. முப்தி, பண்டிட், மொக்டாசிப் அதாவது அரசு வழக்கறிஞர் தரப்பு, தாத்பாக் என்பது நிர்வாக அலுவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனி டேசாம் ஆண்டு முதலாம் ராணி எலிசபெத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது? ஆன்சர் 1600ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேசாம் ஆண்டு சாசன சட்டம் மதராஸ் பகுதியில் ஒரு ஆளுநர் அவருடன் தலா ஒரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க வழிவகுத்தது? ஆன்சர் 1661ஆம் ஆண்டு. கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக மதராஸ் பகுதியில் ஒரு ஆளுகை சக்தியாக உருவானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, மதராஸ் நிர்வாகத்தில் இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அர்ஜென்டினா வழக்கு. கூற்று 2, 1666ஆம் ஆண்டு இந்த வழக்கு நடந்தது. இது தவறு. 1665ஆம் ஆண்டு நடந்திருக்கும். சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, 2 தவறு. குறிப்பு, அர்ஜென்டினா வழக்கு 1665ஆம் ஆண்டு நடந்தது. அப்போது பாக்ஸ்கிராஃப்ட் ஆளுநராக இருந்தார். 1678ஆம் ஆண்டு ஸ்டெயின்ஷாம் மாஸ்டர் என்பவர் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ எந்த ஆண்டு சாசன சட்டம் வழிவகுத்தது? ஆன்சர் 1683ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? ஆன்சர் 1687ஆம் ஆண்டு. குறிப்பு, 1687ஆம் ஆண்டு சாசன சட்டத்தின்படி மதராஸ் மாநகராட்சியோடு மேயர் நீதிமன்றம் இணைக்கப்பட்டது. இதுவே மதராஸ் நகரத்தின் நீதிமன்றமாக இயங்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருபவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த 1668ஆம் ஆண்டு சாசன சட்டம் அதிகாரம் அளித்தது. கூற்று 2, 1672ஆம் ஆண்டு பிரகடனம் ஆங்கில சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது. ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்தி யாக்கூப் எனும் முகலாய கடற்படை தளபதியின் படையெடுப்பின் காரணமாக பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1690ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை தலைமையேற்று நடத்திய நீதிமன்றம்? ஆன்சர் பாஜ்தாரி நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேசாம் ஆண்டு சாசன சட்டம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களை அமைத்தது? ஆன்சர் 1726ஆம் ஆண்டு. இது முக்கியமான கொஸ்டின். குறிப்பு, 1753ஆம் ஆண்டு சாசன சட்டம் 1726ஆம் ஆண்டு சாசனத்தில் நீதி தொடர்பான பகுதிகளை மேலும் சீர்திருத்தம் செய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நீதித்துறை நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு மிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா நீதித்துறை நிர்வாகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1753ஆம் ஆண்டு
சாசன சட்டம் 5 நீதிமன்றங்களை நிறுவியது? ஆன்சர் இவை அனைத்தும் சரி. கோரிக்கைகள் நீதிமன்றம், மேயர் நீதிமன்றம், குடியரசுத் தலைவர் நீதிமன்றம், ஆட்சிக்குழு கொண்ட நீதிமன்றம், அரசர் தலைமையிலான நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நீதித்துறையின் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க பரிணாம வளர்ச்சி எந்த ஆண்டு வாரன் ஹேஸ்டிங்கின் திட்டமாகும்? ஆன்சர் 1772ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1780ஆம் ஆண்டுகளில் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தவர் யார்? ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங். குறிப்பு: முதலாவது கவர்னர் ஜெனரல் பதவி வகித்த வாரன் ஹேஸ்டிங் இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் ஆவார். இந்து சட்டங்களை தொகுத்தவர் வாரன் ஹேஸ்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொல்கத்தாவில் உச்ச நீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம்? ஆன்சர் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். குறிப்பு: சாசன சட்டம் 1774 உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விரிவாக்கம் செய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானவற்றை தேர்ந்தெடு. இவை அனைத்தும் சரி. மதராஸ் உச்ச நீதிமன்றம் 1801ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. பம்பாய் உச்ச நீதிமன்றம் 1824ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. காரன் வாலிஸ் சட்டத் தொகுப்பு 1793ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டது. மிண்டோ பிரபு பதவியேற்பு 1807ஆம் ஆண்டு. ஹாஸ்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 1813ஆம் ஆண்டு. இந்த வருடங்கள்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காரன் வாலிஸ் பிரபு பற்றி சரியானது எது? ஆன்சர் இவை அனைத்தும் சரி. சட்ட விதிகள் தொகுப்பு ஒன்றினை தயாரித்தார். அது குடிமை மற்றும் குற்றவியல் என இரு விசாரணை முறைகளையும் கையாளுவதாக இருந்தது. காரன் வாலிஸ் குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரித்தார். நீதிமன்ற கட்டணத்தை ஒழித்தார். மேலும் குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் செய்தார். ஆன்சர் இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்வேறு நீதிமன்றங்களின் அதிகாரங்களையும் அதிகார வரம்பினையும் அதிகரித்தவர் யார்? ஆன்சர் மிண்டோ பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாஸ்டிங் பிரபு பற்றி சரியானது எது? சரியானது ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. நாட்டின் குடிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நிர்வாகத்தில் மிண்டோ பிரபுவை போல பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். நீதி நிர்வாகத்தில் நிலவும் சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடி அதன் பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றியவர்? ஆன்சர் பெண்டிங் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது? ஆன்சர் இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் 1861ஆம் ஆண்டு. குறிப்பு: இந்த சட்டம் உச்ச நீதிமன்ற முறை ஒழிப்புக்கு இட்டு சென்றது. இதுவே இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள் தோன்றுவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து மன்னர் நீதிமன்றமும் இந்தியாவில் கம்பெனி நீதிமன்றமும் தனித்தனி அதிகார வரம்புகளை கொண்ட இரட்டை நீதி அமைப்பை உருவாக்கி இருந்தது? 1834 1860 காலகட்டத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்பட்ட காலத்தில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன? ஆன்சர் 7 உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அவை பஞ்சாப், அசாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவிதாங்கூர், மைசூர், ஜம்மு காஷ்மீர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 1976ஆம் ஆண்டு டேஸாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் உயர்நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தினை கொண்டு வந்தது. ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் மிக முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை டேஸ் ஓர் மைல்கல் சட்டமாகும். ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1935. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 1937. இந்த நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியையும் மற்றும் 6 நீதிபதிகளையும் கொண்டிருந்தது. 1950ஆம் ஆண்டு இந்நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக ஆனது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவலை தடுக்க கோயோ கமாண்டோஸ், சல்வாஜூடும் அல்லது விகர பெயர்களில் அங்குள்ள பழங்குடி இளைஞர்களை சிறப்பு காவல் படை அலுவலர்களாக நியமித்தது. அரசமைப்பிற்கு விரோதமானது, செல்லாது என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள். சரியான விடை ஆப்ஷன் இ. பி மற்றும் சி சரி. நீதிபதி பி. சுதர்சன் ரெட்டி, எஸ். நிஜார். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை 1921 உணர்ந்தவர். ஆன்சர் சர் ஹரிசிங் கோர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று 1 இந்திய சுதந்திர சட்டம் 1947ஆம் ஆண்டு மூலம் அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டது. கூற்று 2 இந்தியாவில் தனித்த சுதந்திரமான நீதித்துறை அமைப்பு நிறுவுவதன் தேவையை ஏற்படுத்தியது. கூற்று 3 இந்த நோக்கத்துடன் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் 1949 இயற்றப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1, 2, 3மே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு அரசமைப்பு அமலாக்கப்பட்டதன் மூலம் உறுப்பு டேஸின் படி இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தது. ஆன்சர் உறுப்பு 124. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு எத்தனை அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது? ஆன்சர் 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது. அவை இந்திய உச்சநீதிமன்றம், அரசமைப்புப்படி உருவாக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதி மாவட்டங்களில் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆட்சித்துறை சட்டமன்றங்களின் தலையீடுகளில் இருந்து நீதித்துறைக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. இது சரி. உச்ச நீதிமன்றமே அரசமைப்பின் காவலன் ஆகும். இதுவும் சரி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கூட்டாட்சி அமைப்பு போன்று ஒன்று கூட்டாட்சிக்காக மற்றொன்று மாநிலங்களுக்காக என 2 தொகுப்பு நீதித்துறை அமைப்பினை இந்திய அரசமைப்பு வழங்குகிறது. இது தவறு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கூட்டாட்சி அமைப்பு போன்று 2 தொகுப்பு நீதித்துறை அமைப்பினை இந்திய அரசு வழங்கவில்லை. ஆப்ஷன் டி இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை முறையினை மட்டுமே கொண்டிருக்கிறது. இது சரி. தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூறிய கூற்றுகளில் சரியானது எது? ஆன்சர் இவை அனைத்துமே சரி. இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று 1. உச்சநீதிமன்றம் அசல் மேல்முறையீட்டு மற்றும் ஆலோசனை வழங்குதல் என 3 அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது. கூற்று 2. அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றமானது அசல் நீதித்துறை மேல்முறையீட்டு அதிகார வரம்பு என 2 அதிகாரங்களையும் கொண்டிருக்கிறது. ஆன்சர் கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலுள்ள உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? ஆன்சர் உச்ச நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8 கோடி வழக்குகளை நிலுவையாக கொண்டு முதலிடத்தில் உள்ள மாநிலம்? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய நீதித்துறை தகவல் அமைப்பின்படி நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் துணைநிலை நீதிமன்றங்களில் டேஸ் வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன? ஆன்சர் 2.91 கோடி வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன. குறிப்பு: இவற்றில் 21.9 லட்ச வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நிலுவையில் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான கூற்றை தேர்ந்தெடு. வழக்குகள் அதிகமாக தேக்கமடைந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அடுத்தபடியாக பீகார் மாநிலத்தில் 3 லட்ச வழக்குகளும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2 லட்சம் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. 2. சிக்கிம் மாநிலத்தில் 2 வழக்குகள் மட்டுமே நிலுவையில் உள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் 1 வழக்கும் நிலுவையில் இல்லை. தவறான விடை ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறு. அஸ்ஸாம் மாநிலத்தில் கிடையாது, அந்தமான் நிக்கோபார். நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்தும் ஆலோசனை கேட்டு அணுக முடியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. உச்சநீதிமன்ற இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக இயங்குகிறது. உச்சநீதிமன்றம்தான் இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக இயங்குது. அரசமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் உச்சநீதிமன்றமே இறுதி அதிகாரம் கொண்டுள்ளது. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி டேஸ் அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. ஆன்சர் பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்புகள்? ஆன்சர் 124 முதல் 147 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த சமயத்தில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 7 நீதிபதிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான கூற்றை தேர்ந்தெடு. உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வதற்கு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தின் இதர 4 மூத்த நீதிபதிகள் கொண்ட குழுவுடன், அதாவது கொலிஜியம் குழுவுடன் கலந்தோசிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் ஒவ்வொரு நீதிபதியும் அமைச்சரவை மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்தாலோசனை செய்த பின்னர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி 65 வயது அடையும் வரை பதவியில் இருக்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி விலக நினைத்தால் தன்னால் கைப்பட எழுதி பதவி விலகல் கடிதத்தில் கையொப்பமிட்டு பிரதமரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது தவறு. குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மொத்தம் 3மே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளில் தவறானதை தேர்ந்தெடு. இந்திய குடியுரிமையை பெற்றிருத்தல் வேண்டும். இது சரி.
உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் அல்லது குறைந்தது 10 ஆண்டுகள் தொடர்ந்து 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் இருக்க வேண்டும். இது சரி. நாடாளுமன்றம் வகுத்துள்ள தகுதிகள் கொண்டிருக்க வேண்டும். இதுவும் சரி. குடியரசுத் தலைவரின் கருத்தில் தலைசிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். இதுவும் சரி. தவறான விடை எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. உச்சநீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்ய முடியும். கூற்று 2. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்கு குறையாமல் கலந்து கொண்டு அதே அமர்வில் வாக்கெடுப்பில் ஆதரவு பெரும்பான்மை பெற்றால் உச்சநீதிமன்ற நீதிபதியை விசாரிக்க குடியரசுத் தலைவர் ஆணையிடுகிறார். ஆன்சர். கூற்று 1 சரி, 2 தவறு. 1/3 பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றை தேர்ந்தெடு. பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 2000. இது சரி. ஆப்ஷன் பி. 2000 ஆண்டு பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் கே.ஜி. பாலகிருஷ்ணன். ஆப்ஷன் சி. 2007 ஆண்டு பட்டியல் இனத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் ஹரிலால் ஜே கனியா. இது தவறு. 2007 ஆண்டு பட்டியல் இனத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் கே.ஜி. பாலகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல்லியில் தற்போதுள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கிய நாள். ஆன்சர். 1950 ஆண்டு ஜனவரி 28 நாள். 1950 ஆண்டு தற்போது உள்ள வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா அவருடன் நீதிபதிகளாக பதவி ஏற்றவர்கள். ஆன்சர். இவை அனைத்தும் சரி. நீதிபதி சையத் பாசல் அலி, நீதிபதி பதஞ்சலி சாஸ்திரி, நீதிபதி மெஹர்சந்த் மகாஜன், நீதிபதி விஜன்குமார், நீதிபதி முகர்ஜி, நீதிபதி எஸ்.ஆர். தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களின் தலைமை நீதித்துறை நிர்வாக அமைப்பு. ஆன்சர். உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. 4 மாநிலங்கள் ஒன்றுக்கு அதிகமான மாநிலங்களுடன் இணைந்த உயர்நீதிமன்றத்தினை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி. 6 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அருகே அமைந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதி அதிகார வரம்பின் கீழ் வருகின்றன. ஆப்ஷன் சி. ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் பாண்டிச்சேரி மட்டுமே தனக்கான உயர்நீதிமன்றத்தினை கொண்டுள்ளது. தவறான விடை ஆப்ஷன் சி. ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் டெல்லி மட்டுமே தனக்கான உயர்நீதிமன்றத்தினை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர். ஆன்சர். குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது. ஆன்சர். 62. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள். ஆன்சர். இவை அனைத்தும் சரி. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. உயர்நீதிமன்றத்தின் வழக்குகள் மாநில ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் அசல் நீதித்துறை மற்றும் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு ஆகியனவற்றை உள்ளடக்கியது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உடனான ஆலோசனைக்கு
பிறகு குடியரசுத் தலைவரால் ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட முடியும். உயர்நீதிமன்றங்களும் அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளில் நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரங்கள் கொண்டவைகளாகும். சரியான விடை இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் 5 வகையான நீதி பேராணைகளை கொண்டுள்ளது. அவை ஆன்சர் இவை அனைத்தும் சரி. ஆட்கொணர்வு நீதி பேராணை, நெறிவுறுத்தும் நீதி பேராணை, தடை நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, விளக்கம் கோரும் ஆணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ஆட்கொணர்வு நீதி பேராணை ஒரு நபர் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வழக்கிற்கு பொருந்தக்கூடியதாகும். நெறியுறுத்தும் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் இடப்படும் ஆணையாகும். தடை நீதி பேராணை உயர்மட்ட நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்களின் அதிகார வரம்பை மீறி நடப்பதை தடுக்கும் விதமாக வழங்கப்படுவதாகும். தகுதிமுறை வினவும் நீதி பேராணை எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அல்லது பணி சான்றிதழ் ஆணை அடிப்படையில் என வினா எழுப்புவதை குறிப்பிடுவதாகும். விளக்கம் கோரும் ஆணை ஒரு பொது அலுவலில் சட்டப்பூர்வ நிலையை ஒருவர் எதன் அடிப்படையில் அல்லது எந்த அதிகார அமைப்பின் அடிப்படையில் அதில் அமர்த்தப்பட்டார் என்று கேள்வி கேட்பது ஆகும். சரியான விடை இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கண்ட நீதி பேராணைகளோடு உயர்நீதிமன்றமானது சட்ட உறுப்பு டேஸின் கீழ் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் பிறப்பதாகும். ஆன்சர் உறுப்பு 226 கீழ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பிற்கு முரணாக இருக்குமானால் அச்சட்டம் செல்லாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்களால் நீக்கப்படும். இதற்கு நீதித்துறை சீராய்வு என்று பெயர். கூற்று 2, வங்கிகள் தேசியமயமாக்கும் சட்டம் செல்லாது என தீர்ப்பளித்ததும் சிறுபான்மையினர் தங்களுக்காக கல்வி நிறுவனங்கள் நிறுவவும் நிர்வகிக்கவும் வழங்கப்பட்ட உரிமைகளை பறிக்கும் வகையில் இயற்றப்பட்ட சட்டங்கள் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததும் நீதித்துறை சீராய்வு முறையீடு மனு மீது வழங்கப்பட்ட முக்கிய தீர்ப்பாகும். சரியான விடை ஆப்ஷன் டி, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு ஆர்டிக்கல் 13 உட்பிரிவு 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸுக்கு பின்னர் அரசமைப்பின் 9வது பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்பாக மறுசீராய்வு கோர முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆன்சர் 24 ஏப்ரல் 1973 நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். இது பொதுநலன் மனு எனப்படுகிறது. கூற்று 2, அரசமைப்பு உறுப்பு 32 கீழ் உச்சநீதிமன்றத்திலும் அரசமைப்பு உறுப்பு 226 கீழ் உயர்நீதிமன்றங்களிலும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொதுநல வழக்கிற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும். சரியான விடை கூற்று 1, 2 சரி. குறிப்பு, மாநில அரசுகள் மத்திய அரசு மாநகராட்சி ஆகியவற்றிற்கு எதிராக பொதுநல வழக்கு தொடர முடியும். ஆனால் தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்ய முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுநல வழக்குகளில் பொருந்தாதது கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை தொடர்பான விவகாரங்கள்,
பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார், சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்புடைய புகார்கள் என வகைப்படுத்துகின்றன. ஒரு அரசு ஊழியர் தன் கடமையை நிறைவேற்றாத போது பொதுநல வழக்குகளில் தவறானது ஆப்ஷன் டி. இது மூன்றுமே பொதுநல வழக்குகளில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருகி வரும் சாலை விபத்துக்களை கருத்தில் கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான பொது நலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு என்ற பொதுநல வழக்கு நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 2005ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்கிய பொதுநல வழக்குகள். அங்கம்மாள் பாண்டே மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசு என்ற வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ அமர்வு கன்சிராம் நினைவு அரங்கம் அருகே நடைபெறும் கட்டுமான பணிகளை குறிப்பிட்ட காலத்துக்கு தடை செய்தது. மக்கள் ஒன்றியம் மற்றும் இந்திய அரசு என்ற வழக்கில் பின்தங்கியுள்ள மக்கள் தமக்கான நிவாரணம் கோரி நீதிமன்றங்களை அணுக இயலாத நிலையில் இருப்பதால் பொது ஆர்வம் கொண்ட மக்கள் நீதிமன்றத்தை நாடும்போது அதனை பொதுநல வழக்காக கருதலாம். பரமானந்த் கட்டாரா மற்றும் இந்திய அரசு என்ற வழக்கில் காயமடைந்தவரை காத்திருக்க வைக்காமல் உடனடியாக மருத்துவ உதவினை செய்தல். ஆன்சர், இவை அனைத்தும் சரி. பொதுநல வழக்குகள் என்பவை பங்களிப்பு நீதி எனும் செயல்முறையின் ஒரு பகுதியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர், ஆர்தர் ஸ்ரின்சிங்கர் ஜூனியர். இவர் 1947ஆம் ஆண்டு நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கட்டுரையில் அறிமுகப்படுத்தினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளும் வீரியமிக்க செயற்பாடுகள் நீதித்துறை செயல்பாட்டு முறை எனப்படுகிறது. கூற்று 2, ஃபிளாக்ஸின் சட்ட அகராதி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது ஒரு நீதித்துறை தத்துவம் என்று கூறுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. நாடாளுமன்ற மக்களாட்சி, தனித்துவ நீதித்துறை இதெல்லாம் இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள், முன்வரைவு கூட்டமைவு, கூட்டாட்சி இவையெல்லாம் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. மாநில கொள்கைகள், நேரடி கோட்பாடுகள் இதெல்லாம் அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. சரியான விடை இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநில அரசு என்ற வழக்கில் ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தை சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள செயல்முறைகள் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பகுத்தறிவு மற்றும் நீதியின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. மேனகா காந்தி மற்றும் இந்திய அரசு என்ற வழக்கில் மேற்கண்ட நியாயவாதத்தினை நீதிமன்ற விளக்கம் மூலம் அரசமைப்பு உறுப்பு 21இல் துணைப்பிரிவாக சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் சி. பகவான்தாஸ் மற்றும் தில்லி மாநில அரசு என்ற வழக்கில் கௌரவ கொலை தொடர்பாக அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஆன்சர், இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்திரேலியா நீதிமன்றம் பற்றி. கூற்று 1, ஆஸ்திரேலியா நாட்டின் உயர்நிலை நீதியமைப்பு உயர்நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுகிறது. கூற்று 2, மாநில தலைமை நீதிமன்றங்களை உச்ச நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுகிறது. சரியான விடை கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, நாட்டிற்காக சட்டமன்றங்களில் இயற்றப்படும் விதிகள் யாவும் சட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கூற்று 2, இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி என்ற ஆங்கில கருத்தை காலனி ஆட்சி அறிமுகப்படுத்தியது. ஆன்சர், கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சியில் முதன்மையான சிறப்புகள். ஆன்சர்,
இவை அனைத்தும் சரி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை. சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. சட்டத்தின் ஆட்சியானது நீதி வழங்குதலில் குடிமக்களின் சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிர்வாக சட்டங்கள் என்பவை நிர்வாகத்துடன் தொடர்புடையவை என கூறியவர்? ஆன்சர் ஐவே ஜென்னிங்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1834ஆம் ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் டேசாம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் 1860ஆம் ஆண்டு. குறிப்பு. இது தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் 1862இல் அமலுக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. இந்திய தண்டனை சட்டம் என்பது ஒரு நபர் மேற்கொள்ளும் அனைத்து குற்றங்களுக்கான வழக்குகள், அவற்றுக்கான தண்டனைகள் ஆகியவற்றின் பட்டியல் கொண்ட ஆவணமாகும். கூற்று 2. இந்திய தண்டனை சட்டம் அனைத்து குடிமக்களையும் உள்ளடக்கியது. இராணுவத்தினரும் இதர படைகளின் வீரர்களும் விலக்களிக்கப்பட்டுள்ளனர். சரியான விடை கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழு செயல்பாட்டில் கலந்து கொண்ட ஒரு நபர் ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அக்குழுவினர் மேற்கொண்ட செயல்களின் பொது நோக்கிற்கும் முழுமையான பொறுப்பானவராகவே கருதப்படுவார் என கூறும் இந்திய தண்டனை குறியீட்டு கீழ் பிரிவு? ஆன்சர் பிரிவு 34. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உகந்த புதிய குற்றவியல் சட்டத்தை உருவாக்க இந்திய அரசு டேசாம் ஆண்டு குழு அமைத்தது? ஆன்சர் 2000ஆம் ஆண்டு. குறிப்பு. இந்த குழு 2003ஆம் ஆண்டு தனது அறிக்கையை அளித்தது. புக் பேக் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல? ஆன்சர் அதிகார வர்க்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது? ஆன்சர் சட்டமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர்? ஆன்சர் மன்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றில் யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்? ஆன்சர் சுல்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? ஆன்சர் 1668 சாசன சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது? ஆன்சர் 1687 சாசன சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கண்டவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது? ஆன்சர் 1773 ஒழுங்குமுறை சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் 1937ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றது? ஆன்சர் நீதித்துறை செயல்பாட்டு முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றில் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது? ஆன்சர் லோக் அதாலத். லோக் அதாலத் 1987ஆம் ஆண்டு சட்டப்பணிகள் ஆணையர் சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் உறுப்புகளில் எது உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஆன்சர் உறுப்பு 226. இந்த வீடியோவில் டோட்டலாக புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து 110 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதை தாண்டி எந்த கொஸ்டினும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.